சாமியையும் சாமி ஆடுற சாமியாடி பெருமக்களையும் சரி பண்ணுற மூலிகையை தான் இன்னைக்கு அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எப்படி சொல்கிறதுனா, கோடான கோடி செலவழிச்சனப்பா, எதுலேயும் சரியாகலை, ஒரு அருகம்புல்ல சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இந்த பதிவை கேட்கிற பெருமக்கள் அனைவரும் உங்களின் தெய்வம் என்னுடைய தெய்வம் இந்த அழகான ஒரு விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது அப்படின்னு தான் இதை நான் எடுத்துக்கிறேன். சரி, என்ன மூலிகை? முதல்ல மூலிகையை கடைசியில் சொல்கிறேன், இல்லைனா பார்த்துட்டு ஏன் எதுக்குன்னு புரிஞ்சுக்காமல் தள்ளி விட்டு போயிடுற மக்கள் தான். ஏன்னா அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால் மூலிகையை கடைசியில் சொல்கிறேன். இந்த மூலிகை எதுக்கெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறத முதல்ல செய்கிறேன். என்ன மூலிகை? சரிங்க, ஒரு மூலிகை சாமி மனுஷனாக இருக்கேன் என்னை சரி பண்ணுது, சாமியவே எப்படி சரி பண்ணும்? அப்போ சாமியவே தெய்வமே கொடுக்குற அந்த மூலிகை அந்த தெய்வத்தையே சரி பண்ணுமா? அப்படி என்னப்பா மூலிகை அப்படின்னு கேட்கலாம். சரி, முதல்ல அந்த மூலிகை எதெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னா, எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த மூலிகை உடலை சரி செய்யும், அந்த இருப்பிடத்தை சரி செய்யும், அந்த திருவுருவ சிலையை சரி செய்யும், அந்த சாமியாடி பெருமக்கள் அந்த மனதையும் உடலையும் ஏற்பட்டிருக்க காயங்களையும் எல்லாத்தையும் சரி பண்ணும். இப்போ ஒரு உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம மருத்துவமனைக்கு நம்ம ஓடுறோம்ல, அங்கே என்ன பண்ணுவாங்க? அதுக்கு முன் சிகிச்சை கொடுத்து அது தொற்று வராமல் அதுக்கு சரியான மருந்து கொடுப்பாங்க. அதே மருந்தை தான் நாம் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகள்கிட்ட நம்மளை காக்கிறதுக்கு, அந்த தெய்வத்தை நம்ம மேலே வர்ற தெய்வத்தை காக்கிறதுக்கு நாம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு மூலிகையை தான் இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, ரெண்டா உடையுது ஒரு சிலை. நீங்கள் வணங்குறீங்க ஒரு சாமி, நீங்கள் ஒரு ஆயுதம் வச்சு வணங்குறீங்க, ஒரு திருவுருவ சிலை வச்சு வணங்குறீங்க, இல்லை அப்படின்னா ஒரு 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 ஆயுதம் வச்சு வணங்குறீங்க. அந்த ஆயுதமோ அந்த திருவுருவ சிலையோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா பழுதடையுது, உடையுது. அது ஒரு பெரிய ஒரு தீய வினைகளால் சூழப்படுது, சாமி கட்டப்படுது, சாமி மறிக்கப்படுது, ஆயுதம் பேசல, அதனுடைய சக்தியை வெளிப்படுத்தல, திருவுருவ சிலை அதனுடைய சக்தியை வெளிப்படுத்தல. சரி, சாமியாடி நான் இருக்கேன், எனக்கு என்னுடைய உயிரை பறிக்க, என்னை முடக்க, என்னுடைய கால் கை உடல் எல்லாத்தையும் முடக்க எனக்கு ஒரு சில தீய வினைகள் நடக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ற மூலிகை தான் இன்னைக்கு நான் சொல்ல போற மூலிகை. இந்த மூலிகை நானா சொல்லல, எனக்கு வந்த உத்தரவு. அந்த உத்தரவின்படி நமக்கு தெரிகிற நல்ல விஷயங்களை தெய்வத்தின் பால் தெய்வத்தையே நம்பி நிற்கிற பெருமக்களுக்கு நாம சொல்லணும். இதனால நமக்கு லாப நஷ்டம் எது நடந்தாலும் பரவாயில்லை, ஏழை எளிய மக்கள் இதனால பயன்பெறணும், தெய்வங்கள் இதனால வளர்ச்சி அடையணும், தெய்வங்கள் முடக்கம் அடையக்கூடாது, தெய்வங்கள் மறிக்கப்படக்கூடாது, தெய்வங்களின் கட்டுகள் உடைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் நான் வணங்குற சாமி ஐயா அந்த முத்தையாவையும் அந்த தாய் பொன்னாத்தாவையும் நினைச்சு உங்களுடைய தெய்வங்களுக்கும் உங்களுடைய சாமியாடி வரும் மக்களுக்கும் இந்த மூலிகையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, என்னப்பா மூலிகை? வேகமாப்பா, ரொம்ப இழுக்காதப்பா, சட்டுப்பட்டுன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்கலாம். அந்த மூலிகை தான் அருவா மூக்கு. எப்படி? அந்த மூலிகை பேரு அருவா மூக்கு இலைன்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெரியாது, பெரியவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட கேளு. அந்த அந்த மூலிகையோட பெயரே அருவா மூக்கு இலை. அதான் அந்த மூலிகையோட பெயரே. அது எங்க இருக்கும்? நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற செடி கொடியில அந்த மூலிகை இருக்கும். அந்த மூலிகையை சாமி எப்படி பயன்படுத்தணும், சாமி ஆடி எப்படி பயன்படுத்தணுங்கிறத சொல்ல ஆசைப்படுறேன். சரி, அந்த மூலிகை என்ன அப்படின்னா அருவா மூக்கு இலை. அது எப்படி அப்படின்னா, சாமியாடியை விடுங்க, சாமியை விடுங்க, சாதாரண மனுஷன் நான் இருக்கேன்னா என் காலில் வெட்டுப்பட்டாலும் அந்த மூலிகையெல்லாம் அதை நான் வச்சேன் அப்படின்னா அந்த புண்ணை ஆற்றி கொடுக்கும். ரெண்டா வெட்டுன அந்த சதையை கூட ஒன்றா சேர்த்து கொடுக்குற வல்லமை அந்த மூலிகைக்கு இருக்கும். சரி, அதை ஏங்க சாமியாடிக்கு, அதை ஏங்க நம்ம சாமிக்கு அப்படின்னா, அதான் காலத்தின் கட்டாயம். கண்ணுக்கு தெரியாத தீய வினைகளையும் அந்த வினைகளை சரி செய்யக்கூடிய அந்த மகத்துவம் இந்த இயற்கை நமக்கு கொடுக்கும். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு.
அநீதிக்கு, அதர்மத்துக்கு, மாந்திரிக தாந்திரியங்களை தவறாக சத்தியத்துக்கு எதிராக திரிச்சு நன்மக்களுக்கு, உண்மையான தெய்வங்களுக்கு அவர்கள் எதிராக செயல்படுறாங்களே, அவங்க எல்லாத்துக்கும் இயற்கை நமக்கு கொடுக்கிற அந்த மாமருந்து தான் இது போன்ற ஒரு சில மொழி. அருவா மூக்கு இலை. நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. சரி, மனுஷனை வெட்டுப்பட்ட காயத்தை கூட சரி பண்ணி கொடுக்கிற அந்த அருவா மூக்கு இலை எப்படி சாமியாடிகள் பயன்படுத்தணும், எப்படி சாமி பயன்படுத்தணும்? முதல்ல சாமியாடி வருவோம். நான் இருக்கேன், நான் எப்போ பயன்படுத்தணும்? நான் நல்லா இருக்கேன், பயன்படுத்த தேவையில்லையே. ஆனா எனக்குள்ள இருக்கிற தெய்வம் எனக்கு ஒரு சில தவறான நிகழ்வு, என்னுடைய உயிர், என்னுடைய உடல் முடக்கமடைகிற மாதிரி, உயிர் இழக்கப்படுற மாதிரி, நான் மிகவும் ஆரோக்கியமும் நோய் தொற்று நோயால் நான் அவதிக்கு உள்ளாகிறபடி ஒரு நிலை எனக்கு உருவாகுது அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த அருவா மூக்கு இலை எடுத்து நல்ல குளிர்ந்த தண்ணியில நீங்க வணங்குற சாமியை பரிபூரணமா நினைச்சு நல்லா அந்த அருவா மூக்கு இலை எடுத்து ஒரு சொட்டு விழுகிற மாதிரி ஒரு கசக்கு கசக்கி நீங்க அந்த குளிர்ந்த நீர்ல போட்டு நீங்க குளிச்சிங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கும் எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரிதான் அந்த அருவா மூக்கு இலை உங்க சாமிக்கு சாமியாடிக்கு சரி, சாமிய சாதாரண உடலுக்கு சரி, அந்த அருவா மூக்கு மூலிகை சரி பண்ணுது, புண்ணை சரி பண்ணுது. ரெண்டா வெட்டுப்பட்ட அந்த சதையை கூட சரி பண்ணி கொடுக்குது, கூட்டி கொடுக்குது. சாமியாடிகளுக்கு அந்த ஒரு சொட்டு நீ குளிர்ந்த நீரில் விட்டு குளிக்கும் போது அது சரி பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி, சாமிக்கு எப்படிங்க அப்படின்னா, ஒரு சில சாமியாடி ஒரு மக்களுக்கு தவறான கனவுகள் வரும். இது மாதிரி கனவு அந்த தெய்வம், அந்த தெய்வத்தின் கை உடைந்த மாதிரி, அந்த திருவுருவ சிலை உடைந்த மாதிரி, அந்த ஆயுதம் உடைந்த மாதிரி, அந்த திருவுருவ சிலை சேதாரம் ஏற்படுற மாதிரி, அந்த தெய்வம் ஒரு இக்கட்டான ஒரு அசுத்தமான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டி கொடுக்கும். அப்ப அந்த ஒரு இலை இருக்குல்ல, அந்த ஒரு இலைய பரிபூரணமா நினைச்ச அந்த சாமியோட காலில் வச்சிங்க, நீங்க பாதம் அல்ல அந்த எல்லையில வச்சாலே அந்த ஒரு இலை அனைத்தையும் அந்த தெய்வத்துக்கு சரி பண்ணி கொடுத்துரும். அதான் இயற்கையோட மகத்துவம். நான் ஏன் நம்மை சுற்றி இருக்கும் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த ஐம்பூதங்கள் தான் நம்மை காக்கும் கடவுள்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, அதே சமயம் நம்மளை வீழ்த்துறதுக்கு, தவறான பாதையில போனா அந்த ஐம்பூதங்களை வணங்கி நாம இது போன்று ஒரு சில மூலிகைகளால மனுஷனுக்கும் சாமியாடி பெருமக்களுக்கும் சாமிக்கு ஏற்படுகிற அந்த வழிகளையே நம்மளால் சரி பண்ண முடியும். உணர்ந்ததால, நடந்ததால, அதனுடைய 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 உண்மைத்தன்மை தெரிந்ததால அந்த அருவா மூக்கு இலை மூலிகைய பரிபூரணமா பகிரங்கமா இந்த இடத்துல எல்லா மக்களுக்கும், ஏழை எளிய அறிவு நண்பர்களுக்கு, சாமியாடி வரும் மக்களுக்கு இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். இங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கும் நல்லா சாமியை கும்பிட்டு தொட்டு வணங்கிட்டு அந்த அருவா மூக்கு இலையை பிடுங்கணும். பிடுங்கி உடம்புல இருந்தால் காயம்னால லைட்டா அரைச்சு நீங்க அதில் வச்சு பாருங்களேன், அது பசை மாதிரி ஒட்டிக்கிறான். அந்த புண்ணு அவ்வளவு சீக்கிரம் ஆறி போகும். நானே செஞ்சிருக்கனே. அப்ப இது போன்று அந்த மூலிகை தான் நம் மனிதனை மட்டுமல்ல, நமக்குள் இருக்கும் இறையையும், நம்மை காக்கும் இறைவனையும், அவன் திருவுருவங்களையும், அதனுடைய ஆயுதங்களையும் பாதுகாக்கும் மூலிகை அப்படிங்கிறத இந்த இடத்துல அறிவு நண்பர்களுக்கு சொல்லி, நல்லதே நடக்கட்டும். சத்தியமான மக்கள் இது போன்று நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு, ஏழை எளிய மக்கள் எங்கேயும் ஏமாறாமல், பணத்தை பறிகொடுக்காமல், தெய்வம் நமக்கு காட்டிய, நம்மளுடைய முன்னோர்கள் காட்டிய இது போன்று மகத்துவமான மூலிகையே நம்மை நாமளே சரி செய்யும் மருந்தாக இருக்கும் என்ற நல்ல எண்ணத்துல அடிப்படையில அறிவு நண்பர்களுக்கும் சாமியாடி வரும் மக்களுக்கும் இந்த மூலிகையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.